கிருஷ்ணகிரி அருகே பாலியல் வழக்கில் தொடர்புடைய நபரை துப்பாக்கிச்சூடு நடத்தி போலீசார் பிடித்துள்ள நிலையில் சம்பவத்தின் முழு பின்னணியை விவரிக்கிறது இந்த தொகுப்பு. கிருஷ்ணகிரி பழைய பஸ் ஸ்டாண்ட் பின்புறம் உள்ள மலைப்பகுதி அது. சுமார் 2000 அடி உயரமுள்ள இந்த மலைக்கு மேல திப்பு சுல்தானோட பழங்காலத்து கோட்டையும் ஒரு மசூதியும் இருக்கு. தற்போது தொல்லியல் துறையோட கட்டுப்பாட்டில் உள்ள இந்த இடத்துக்கு அட்வென்ச்சரான ட்ரெக்கிங் எக்ஸ்பீரியன்ஸ் விரும்பக்கூடிய இளைஞர்களும் தர்காவில் தொழுவுறதுக்காக மாதம் ஒரு முறை இஸ்லாமிய சகோதரர்களும் வர்றதுண்டு. அப்படிதான் கடந்த பிப்ரவரி 18ஆம் தேதியன்று திருப்பத்தூர் பகுதியைச் சேர்ந்த 35 வயசான நபர் அவரோட பெண் தோழியோட இங்குள்ள தர்காவுக்கு வந்திருக்காரு. அன்னைக்கு கடுமையான வெயில் சுட்டரிச்ச காரணத்தினால மலைக்கு மேலேயே கொஞ்ச நேரம் ஓய்வெடுத்துட்டு போகலாம்னு 2 பேரும் முடிவு பண்ணியிருக்காங்க. அப்போ மலை உச்சியில இயற்கையை ரசிச்சபடி ஜோடியா அமர்ந்திருந்தவங்களை ரகசியமா நோட்டமிட்டு இருக்கு அங்க பதுங்கி இருந்த ஒரு வழிப்பறி கும்பல். அந்த கொள்ளை கூட்டத்து தலைவனோட பேரு சுரேஷ். அவனோட கேங்ல நாராயணன், அபிஷேக், கலையரசன்னு மொத்தம் 4 பேர் இருந்திருக்காங்க. எல்லாருக்கும் சகலவிதமான போதை பழக்கமும் இருந்திருக்கு. அட்வென்ச்சரஸ் ட்ரிப்புக்காக மலையேறி வரக்கூடியவங்க தான் இவங்களோட டார்கெட். அதிலும் குறிப்பா பெண்கள் இவங்க கையில சிக்கிட்டாங்கன்னா அவங்கள காம பசிக்கு விருந்தாக்காம விட்டதே இல்லை. இதுல கொடுமை என்னன்னா, இந்த குற்றத்துல ஈடுபடக்கூடிய இவங்க 4 பேரும் இன்னும் 25 வயசு கூட ஆகாத யங்ஸ்டர்ஸ். சம்பவம் நடந்த அன்னைக்கும் கொலை பசியோட இறைய தேடி அலைஞ்சுகிட்டு இருந்த இந்த கும்பலோட காம பார்வையில தான் தர்காவுக்கு வந்திருந்த ஜோடி சிக்கியிருக்காங்க. தனிமையில அமர்ந்திருந்த இளம் பெண்ணையும் அவரோட ஆண் நண்பரையும் சுத்தி வளைச்ச கும்பல் அவங்கள கத்தி முனையில மிரட்டி இருக்காங்க. அந்த ஜோடியும் அவங்க அணிஞ்சிருந்த கோல்ட் செயின், செலவுக்கு வச்சிருந்த 3000 ரூபாய் பணம் எல்லாத்தையும் அந்த கேங் லீடர் சுரேஷ் கிட்ட ஒப்படைச்சிருக்காங்க. ஆனா அதெல்லாம் பத்தாதுன்னு சொல்லி ஜிபே மூலமா அக்கவுண்ட்ல வச்சிருந்த 7000 ரூபாய் பணத்தையும் அந்த நபர் அணிஞ்சிருந்த வெள்ளி அருணா கொடியையும் பறிச்சிருக்கு அந்த போதை கும்பல். அதன் பிறகும் அந்த கும்பலோட பசி அடங்கல. 4 பேரும் கொஞ்சமும் மனசாட்சியே இல்லாம அந்த பெண்ணை அனுபவிக்கணும்னு ஆசைப்பட்டு இருக்காங்க. இதை தடுக்க முற்பட்ட ஆண் நண்பரை ஆத்திரம் தீர அடிச்சு அந்த இளம் பெண்ணையும் கத்தி முனையில மிரட்டி இருக்காங்க. பாதுகாப்பற்ற அந்த மலைப்பகுதியில 4 பேரும் அந்த இளம் பெண்ணை மாறி மாறி கூட்டு பாலியல் வன்கொடுமை செஞ்சிருக்காங்க. நடந்த விஷயத்தை வெளியில சொன்னா உடம்புல உசுர் இருக்காதுன்னு மிரட்டி அனுப்பியிருக்காங்க. அப்படி இருந்தும் தனக்கு நடந்த மாதிரி வேற எந்த பெண்ணும் இனி பாதிக்கப்படக்கூடாதுன்னு தீர்மானிச்ச அந்த இளம் பெண் தைரியமா போலீஸ் ஸ்டேஷன்ல புகார் அளிச்சிருக்காங்க. காவல்துறையினரோட விசாரணை அடுத்த கணமே வேகம் எடுத்திருக்கு. சம்பவம் நடந்த அன்னைக்கு அந்த பகுதியில் பதிவான செல்போன் சிக்னலை வச்சு குற்றவாளிகளை போலீசார் ட்ரேஸ் பண்ணியிருக்காங்க. முதற்கட்டமா அபிஷேக்கையும் கலையரசனையும் தட்டி தூக்கிய போலீஸ் மேற்கொண்டு தலைமறைவாய் இருந்த கேங் லீடர் சுரேஷுக்கும் அவரோட ரைட் ஹேண்ட் நாராயணனுக்கும் வலைவீசி இருக்காங்க. அப்போதான் தேடப்படும் குற்றவாளிகள் 2 பேரும் பொன்மலை பெருமாள் கோவில் பின்புறம் பதுங்கி இருக்கிறது தெரிய வந்திருக்கு. போலீஸ் தங்களை சுத்து போட்டிருப்பது தெரிஞ்சுக்கிட்டதும் சட்டுன்னு சுதாரிச்சுக்கிட்ட சுரேஷும் நாராயணனும் கத்திய காட்டி காவல்துறையினரை மிரட்டி இருக்காங்க. அது மட்டும் இல்லாம அவங்கள சரணராக சொல்லி பக்கத்துல நெருங்கிய ஒரு போலீஸ்காரரோட உடல்ல கத்தியால கிழிச்சிருக்காங்க. இதை தொடர்ந்து 2 பேரும் அங்கிருந்து எஸ்கேப் ஆக முயன்றதால போலீஸ் துப்பாக்கியை கையில எடுக்க வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டிருக்கு. தப்பியோடிய சுரேஷோட கால்ல
போலீஸ் புல்லட்டை இறக்கியிருக்காங்க. நாராயணன் தப்பி ஓடும்போது கால் தவறி கீழே விழுந்திருக்காரு. அதனால அவரோட கால் எலும்புலையும் முறிவு ஏற்பட்டிருக்கு. போலீஸ் அசால்ட் பண்ணிட்டு தப்பிச்சு இப்போ முயற்சி செய்கிறப்போ ஒரு ப்ரிகாஷனரி ஃபயரை அசால்ட் பண்ணிவிட்டு ஒரு போலீஸுக்கு ஒரு சின்ன இன்ஜுரி ஆகிருக்கு. அதில் வந்துட்டு ஒரு ஃபயரை ஓப்பன் பண்ணி வார்னிங் ஷாட்டை அடிச்சுட்டு செகண்ட் இது பண்ணுறப்ப ஒருத்தருக்கு காலில் இன்ஜுரி ஆகிருக்கு. இன்னொருத்தர் வந்துட்டு அந்த இடத்துல தவறி விழுந்ததில் காலில் அடிபட்டிருக்கு. இப்போ மேலும் வந்துட்டு இப்போ அவங்க இன்ஜூர்டு போலீஸ் ஹாஸ்பிட்டலில் அட்மிட்டில் இருக்கார். அந்த 2 பேரும் இங்கே அட்மிட் பண்ணியிருக்கு. மேலும் அந்த வழக்கு விசாரணை பண்ணிகிட்ருக்கோம். 2 பேரையும் கைது பண்ண போலீஸார் மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அவங்கள அனுமதிச்சிருக்காங்க. மேலும் இந்த 4 மேலையும் ஏற்கனவே கொள்ளை மற்றும் பாலியல் குற்றச்சாட்டு இருக்கிறதா தெரியப்படுத்தியிருக்காங்க. பிடிபட்டவர்களிடம் தொடர் விசாரணை மேற்கொள்ளப்பட்டு வருது. இவங்களால பாதிக்கப்பட்ட விக்டிம்ஸ் தைரியமா காவல்துறையினர்கிட்ட புகார் அளிக்க முன்வரணும்னு வலியுறுத்தி இருக்காங்க. முழுமையான விசாரணைக்கு பிறகே இந்த கொடூரர்களிடம் எத்தனை பேர் பணத்தை பறிகொடுத்து பாலியல் துன்புறுத்தலுக்கும் உள்ளாகி இருக்காங்கன்ற முழு விவரமும் தெரிய வரும். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.